السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுத்துபாவினுடைய உரை வக்ஃபு என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அல்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே தான் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, சிலரை தவிர. யார் அந்த சிலர்? ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்லமல்களை செய்தார்களோ அவர்கள். வதவாஸவ் பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு உண்மையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்து கொண்டார்களே அவர்களையும் தவிர. வதவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டும் தங்களுக்குள்ளால் உபதேசித்து கொண்டார்களே அவர்களையும் தவிர. மற்ற மனித சமுதாயம் நஷ்டத்தில்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திலே இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி என்ற வாக்கியம் இடம்பெறுகிறது. ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை என்கிறான் அல்லாஹ். அந்த நல்லமல்கள் என்ற பட்டியலில் நீண்ட இபாதத்துக்களினுடைய எண்ணிக்கை இடம்பெறும். தொழுகை இடம்பெறுகிறது, நோன்பு இடம்பெறுகிறது, ஜகாத்து சதகா இடம்பெறுகிறது, உறவுகளை பேணுவது இடம்பெறுகிறது, அடுத்தவர்களுக்கு உதவுவது இடம்பெறுகிறது, தஸ்பீஹ் திக்ர் சலவாத்துக்கள் இடம்பெறுகிறது, குர்ஆன் ஓதுவது இடம்பெறுகிறது, ஒருவனை நல்லெண்ணம் கொண்டு பார்ப்பதும் இடம்பெறுகிறது. இப்படி எத்தனையோ இருக்கிறது. அதிலே குறிப்பாக ஒன்று வக்ஃபு செய்தல். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பொருளை அறக்கட்டளையாக கொடுத்தல், அறக்கொடையாக கொடுத்தல். அந்த வக்ஃபு என்றால் என்ன? இன்று ஏன் இந்த ஒன்றிய அரசால் இது சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விஷயங்களை சமூக ஆர்வலர்கள் மீடியாக்களிலே பேசிக்கொண்டு வருகிறார்கள், ஆதரவாகவும் எதிராகவும். ஆக இந்த நேரத்தில் இது நம்முடைய உரிமை சம்பந்தப்பட்டது என்பதால் அது குறித்த சில தகவல்களை நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியத்திலே இருக்கிறேன். அருமையான பெருமக்களே, வக்ஃபு என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறக்கொடையாக கொடுப்பது.
பொதுவாக வக்ஃபு என்ற வார்த்தை நிறுத்தல், தங்குதல் என்ற பொருளை தரும். வக்ஃப என்றால் நின்றான், வக்ஃபு என்றால் நிற்றல், தங்குதல். ஒன்றை நாம் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டால் அது அப்படியே தங்கிவிடும், வேறு யாருக்கும் அது மாறி போகாது. இப்போ நான் ஒரு சொத்தை என்னுடைய பிள்ளைக்கு நான் எழுதி வைத்தால் என் பிள்ளை அந்த சொத்தை வேற யாருக்காவது எழுதி வைக்கலாம் இல்லை? அதே மாதிரி ஒரு சொத்தை நான் வாங்கினால் அந்த சொத்தை நான் யாருக்காவது விற்கலாமா இல்லையா? இங்கே வக்ஃபு செய்த சொத்தை விற்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. எப்போது வக்ஃபாக ஆகிவிட்டதோ அது காலமெல்லாம் அது அல்லாஹ்வுக்குத்தான் உரிமை, வேறு யாரும் அதில் உரிமை கொண்டாட முடியாது. அந்த பொருள் அது பள்ளிக்காக இருந்தாலும் சரி, மதரசாவுக்காக இருந்தாலும் சரி, பொது சொத்தாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த வக்ஃபை மூன்றாக பிரிக்க முடியும். வக்ஃபை மூன்றாக பிரிக்கலாம். அப்படி மூன்று வகையாக பிரிக்கும் பொழுது ஒன்றாவதாக பொது வக்ஃபு, வக்ஃபுன் ஆமுன், பள்ளிவாசலுக்காக வக்ஃபு செய்வது, மதரசாக்களுக்கு வக்ஃபு செய்வது, அதே மாதிரி கிணறுகளை வக்ஃபு செய்வது, சாலைகளை வக்ஃபு செய்வது. நம்மள வக்ஃபுனா பள்ளிவாசலுக்கு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி அல்ல. யாருக்காகவும் வக்ஃபு செய்யலாம், எதுக்காகவும் வக்ஃபு செய்யலாம். ஆனால் அது ஹைரானதாக இருக்கணும், ஹைரான அடிப்படையில் இருக்கணும், நல்லதுக்காக இருக்கணும். மக்களுக்கு தண்ணீர் தேவை இருக்கிறது, ஒரு கிணறை வாங்கி அதை நான் வக்ஃபு செய்து விட்டேன், வக்ஃபு செய்து விட்டேன் என்று சொன்னாலே அதனுடைய உரிமை அல்லாஹ்வுக்கு போயிடும், வேறு யாருக்கும் அதில் உரிமை இல்லை. அந்த பொருளினுடைய பலன் இருக்கிறது அல்லவா, பயனடைவது, அது பொதுமக்களை சார்ந்தது, அது பொதுமக்களுக்கு உரியது. இதுதான் வக்ஃபினுடைய அடிப்படை. ஒரு மனிதன் ஒரு பாலத்தை கட்டினான், ஆற்றுக்கு மேலே பாலம் போனால் அந்த பக்கம் போய் சீக்கிரம் சேரணும், இல்லாட்டா ஊரெலாம் சுற்றிட்டு போகணும், 2 மணி நேரம் ஆகும், என்ன 10 நிமிஷத்தில் போயிடலாம். பாலத்தை கட்டி என்ன செய்து நான் வக்ஃபு செய்தேன், வக்ஃப்து லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்தேன் என்றால் அந்த பாலம் யாருக்குரியதாகிடும், அல்லாஹ்வுக்குரியதாக ஆகிடும். பள்ளிவாசலுக்கோ மதரசாவுக்கோ ஒரு சொத்தை வக்ஃபு செய்தால் அது பள்ளிவாசலுக்கு ஆகிவிடும், மதரசாவுக்கு ஆகிவிடும். அதனுடைய பயன்பாடு என்பதுதான் மக்களுக்கு உரியது. இது பொது சொத்து, இது பொது வக்ஃபு. தனி வக்ஃபு என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு விஷயத்தை வக்ஃபு செய்யலாம். ஒரு சொத்தை, இதனுடைய இந்த சொத்தை நான் என்னுடைய குடும்பத்திற்காக அல்லாஹ்வினுடைய அருளை நாடி வக்ஃபு செய்தேன் என்றால் அந்த சொத்து என்பது அல்லாஹ்வுக்குரியது தான். அதனுடைய பயன்பாடு அந்த வக்ஃபு செய்த அந்த வாக்கிஃப் இருக்கிறானே அவனுடைய குடும்பத்தார் அதை பயன்படுத்திக்கலாம். அந்த குடும்பத்தார் என்ன செஞ்சுக்கலாம், அதில் கூடிய பயன்பாடு அவர்களுக்கு உரியது. ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள அந்த வக்ஃபு செய்தவருடைய மகன் கூட அந்த சொத்தை விற்க முடியாது, அது அவருக்கு உரிமை இல்லை. ஆனால் அவர் எப்படி நிர்வாகியாக இருக்கலாம், அது பின்னால் டைம் இருந்தால் நம்ம சொல்லுவோம். இது தனி வக்ஃபு என்று பெயர், வக்ஃபுன் ஹாஸ். இன்னொன்று இருக்கிறது, மூன்றாவது, பொதுவாகவும் இருக்கும் தனியாகவும் இருக்கும். ஒரு சொத்தை அவர் வக்ஃபு செய்கிறாரு, திரும்ப நான் சொல்கிறேன், வக்ஃபு செய்து விட்டாலே அதனுடைய உரிமை அல்லாஹ்வுக்கு தான், பயன்பாடு தான் மக்களுக்கு. அவர் வக்ஃபு செய்கிறார், அது பொதுவாகவும் தனியாகவும். இது பொதுமக்களுக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் இந்த சொத்தை, இந்த தோட்டத்தை நான் என்ன செய்தேன், வக்ஃபு செய்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த தோட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தை அதை நாம் யாருக்கு கொடுக்கலாம், அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் கொடுக்கலாம், பொதுமக்களுக்கும் கொடுக்கலாம். இது பொது தனி வக்ஃபு அப்படின்னு பேர். இந்த மூணாக இது பிரிக்கப்படும். இது அன்றைய காலத்திலே இந்தியாவை பொறுத்தவரை பல முகலாய மன்னர்கள் நிறைய ஏகப்பட்ட வக்ஃபுகளை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதனுடைய அளவெல்லாம் ஏறக்குறைய இவ்வளவு இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. நேரம் இருந்தால் நான் அதை விரிவிப்போம். அருமையான பெருமக்களே, வக்ஃபு செஞ்சிட்டேன்னு சொன்னால் இனிமேல் அந்த வக்ஃபு செய்தவர் அதிலே உரிமை கொண்டாட முடியாது. இப்போ நான் ஒரு பொருளை வக்ஃபு, இப்போ வக்ஃபுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. யாராவது வக்ஃபு செய்கிறாங்களா? வக்ஃபு என்றால் நிற்றல், அது நின்றுடுச்சு.
யாரும் வக்குஃப் செய்கிறதில்லை. அந்த காலத்தில் தான் மதரசாவுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் தர்ம கடங்குகளுக்கும் என்ன செஞ்சாங்க, நிறைய வக்குஃப் செய்தார்கள். கல்விக்காக வக்குஃப் செய்யலாம், மருத்துவத்திற்காக வக்குஃப் செய்யலாம், விருந்தாளிகளுக்காக வக்குஃப் செய்யலாம், பயனாளிகளுக்காக வக்குஃப் செய்யலாம். இந்த முத்துச்சாவடிகள் எல்லாம் இருந்தது இல்லையா, இதெல்லாம் வக்குஃப் தான். அது பயனாளிகளுக்காக வக்குஃப் செய்யப்பட்ட தளம் அது. இது மாதிரி பல நல்ல காரியங்களுக்கு வக்குஃப் செய்ய முடியும். வக்குஃப் செய்து விட்டால் அதனுடைய உரிமை முழுவதும் அல்லாஹ்வுக்கு போய் விடுகிறது, அதன் பயன்பாடு மக்களுக்கு வருகிறது. அந்த வக்குஃபை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அந்த வக்குஃப் செய்தவருக்கு இருக்கு. அவர் வக்குஃப் என்ன செய்யலாம், நிர்வகிக்கலாம், அல்லது அவருடைய வாரிசு நிர்வகிக்கலாம், அல்லது இன்றைய கால சட்டத்தின் பிரகாரம் வாரிசுலாம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தா வக்குஃபு வாரியம் என்று இருக்கிறது இல்லையா, அந்த வக்குஃபு வாரியம் முத்தவல்லிகளை, அது பொறுப்பாளர்களை நியமிக்கலாம். இதுதான் இந்த வக்குஃபை பராமரிக்கக்கூடிய பொறுப்புக்கு உள்ளவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வக்குஃப் என்பது ஒரு மிகப்பெரிய சதக்கத்துன் ஜாரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு. ஒரு மனிதன் மரணித்து விடுவானேயானால் அவனுடைய அமல்கள் எல்லாமே கட்டாயிடும், துண்டாயிடும். அதுக்கு பிறகு அமல் இருக்கா? குர்ஆன் ஓதுறதோ தொழுகிறதோ தஸ்பீஹ் ஒன்றும் கிடையாது. அவர் நல்லவராக இருந்தால் ஜாலியாக இருப்பார், தீயவராக இருந்தால் தண்டனைக்குள்ளாக இருப்பார் கபூரில். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்போ அவருக்கு எந்த இனிமேல் அவர் இபாதத்து செய்ய போறதில்லை. ஆனால் அவர் நன்மை செய்து வைத்திருந்தால் சதக்கத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய இந்த வக்குஃபு போன்ற விஷயங்கள், பள்ளிவாசலுக்கு இப்போ நம்ம பெரிய பள்ளிக்கு ஒருத்தர் வக்குஃபு செஞ்சிருக்கிறார், அல்லது நம்ம மதரசா மஹதராவுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஒருத்தர் வக்குஃபு செய்திருக்கிறார் என்றால் அந்த வக்குஃபினுடைய பயன்பாடு இருக்கும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, நம்ம சிறுபள்ளியை கட்டும் பொழுது ஒரு முசல்லா அப்படின்னு நம்ம சொன்னோம், இங்கேயும் சொன்னோம், பெரிய பள்ளியிலையும் குறிப்பாக சிறுபள்ளியில் ஒரு முசல்லா இத்தனை 1200 ரூபாயா அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அதற்காக என்ன செஞ்சுருப்பாங்க, காசு கொடுவோம், நான் ஒரு முசல்லாக்கு தர்றேன், இந்த மார்பலுக்கு 2 முசல்லாக்கு 5 முசல்லாக்கு தர்றேன்னு சொல்கிறாருல்ல. இப்போ அதில் தொழுகை நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அந்த தொழுகை நடக்கும் காலமெல்லாம் மௌத்தா போனாலும் அங்கே தொழுகை நடக்கும் காலமெல்லாம் அந்த நன்மை அவருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது சதக்கத்துன் ஜாரியா. இதே போன்று வக்குஃபுங்கிறது அப்படி தான், சதக்கத்துன் ஜாரியா தான் அது. அந்த நன்மை அது இருக்கும் காலமெல்லாம், அந்த பொருள் பயன்பாட்டில் இருக்கும் காலமெல்லாம், பள்ளிவாசலுக்கு ஒரு பாயை வாங்கி கொடுக்குறாரு, அதுவும் சதக்கத்துன் ஜாரியா தான். உபயோகிக்கும் காலமெல்லாம் அதனுடைய நன்மைகள் போய் அவருக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பள்ளிவாசலில் லைட்டு போடுறாரு, இப்போ நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஜெனரேட்டருக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஜெனரேட்டர் உபயோகிக்கும் காலமெல்லாம் அதனுடைய நன்மைகள் அவருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஹயாத்தாக இருந்தாலும் சேரும், மௌத்துக்கு பிறகு அவருக்கு சேரும். இப்போ இதெல்லாம் இந்த சதக்கத்துன் ஜாரியாவிலே இடம்பெறுகிறது இந்த வக்ஃப் என்பது. இது இந்த சமூகத்திற்கு முஸ்லீம்கள் அதன் மூலமாக பொதுமக்கள் பயனடைகிறார்கள். இந்த வக்ஃப் பற்றி உண்டான இன்றைய சர்ச்சைக்கு உண்டான சில விஷயங்களை நம்ம இந்த உரையில் பேச இருக்கிறோம். 1929ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு இந்த நாட்டை ஆளும் பொழுது வக்ஃப் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அது கொண்டு வருது. 1923ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் அரசு கொண்டு வருது. அது ஒரு பிந்திய காலத்தில் சுதந்திர இந்தியாவில் 1954ஆம் ஆண்டு அந்த சட்டம் மாற்றப்பட்டு புதிய சட்டங்கள் வகுக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவிலே. அந்த புதிய சட்டத்தினுடைய அடிப்படையில் இனி வக்ஃப் நடந்து கொண்டே வந்தது. அதற்கு பிறகு அந்த சட்டத்திலேயும் பல பிரச்சனை, மனிதனியற்ற சட்டம் தானே, அல்லாஹ்வுடைய தந்த சட்டம் இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டம் எப்பவும் அப்படி இருக்கும். அது நிறை சட்டம். இறை சட்டம் என்பது நிறை சட்டம். மனித சட்டம், மனிதன் அவன் போட்ட சட்டத்தையும் அவன் மாத்திக்கிடுவான். அதற்கு பிறகு 1995ஆம் ஆண்டு இந்த 54இல் கொண்டு வந்த சட்டத்தை திரும்பவும் மாத்தினாங்க. ஏன்னா அதில் சில குளறுபடிகள் இருந்ததால். ஆனால் அடிப்படை விஷயங்கள் அதில் எதுவுமே மாற்ற இல்லை. பிரிட்டிஷ் அரசும் சரி, அதற்கு பிறகு 1954 வந்த சுதந்திர இந்தியாவில் இருந்த அந்த அரசும் சரி, 95 இருந்த அரசும் சரி, அடிப்படை விஷயங்களே மாற்ற இல்லை.
மாறாக சில குளறுபடிகள் அதில் இருந்தது. அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அதை மாற்றினாங்க. இந்த சட்டத்தினுடைய அடிப்படையிலே வக்ஃப் செய்தவர் தான் முத்தவல்லி, அவர் தான் அதை நிர்வகிப்பார். அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது, அல்லது அவருடைய வாரிசு, அல்லது இந்த வாரியம் நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் முத்தவல்லியாக இருந்து அதை என்ன செய்வார், கண்காணிப்பார். ஒருவேளை முத்தவல்லிகளை நியமிப்பதில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீதிமன்றம் அதை தீர்ப்பு செய்யும், யார் முத்தவல்லியா இருக்கணுங்க அப்படிங்கிறத. இது எல்லாருமே எந்த வகையில் பார்த்தாலும், அது வாரிசாக இருந்தாலும் அல்லது அந்த வக்ஃபை நிர்வகித்தவர் வக்ஃப் செய்தவராக இருந்தாலும் அல்லது நீதிமன்றம் நியமிப்பதாக இருந்தாலும் அந்த முத்தவல்லியாக பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் முஸ்லீமாகத்தான் இருக்கணும். இப்போ இதுதான் பிரச்சனை, இதுதான் அடிப்படை விஷயம். இந்த விஷயத்தில் என்ன செய்யல, மாற்றம் ஏற்பட இல்லை. ஆனால் கடந்த ஆண்டு 2024 இந்த வக்ஃப் திருத்த மசோதாவை இந்த இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அதில் நீண்ட சர்ச்சைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு 31 எம்பிக்களை கொண்ட கூட்டு நாடாளுமன்ற குழுவிற்கு இந்த சட்டத்தை அனுப்பியது. இது அப்படியே இருந்தது. இது அப்படியே தொடர்ந்து இப்போ அது பிரச்சனைக்காக வந்து அது சட்டமும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்ப இந்த வக்ஃபை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் என்பதிலே பல்வேறு பிரச்சனைகள், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறதையெல்லாம் சமூக ஆர்வலர்கள் மிக தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வக்ஃபை நிர்வகிக்கக்கூடியவர்களில் யாரையும் உள்ள கொண்டு வர்றாங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்களையும் அதை கொண்டு வர்றாங்க. நம் தரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு கேள்வி எழுப்புனாங்க, சரி நீங்க முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்கள் உள்ளே கொண்டு வருகிறீர்களா வக்ஃபை நிர்வகிப்பதற்கு? வக்ஃபினுடைய வாரியத்திலே, ஆனா வக்ஃபினுடைய வாரியத்தில் யார் யார் இருக்கணும் அப்படிங்கிறது 1995 இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சட்ட திருத்தம் கொண்டு வரும் பொழுது அதில் குறிப்பாக இது வந்து ஒரு பெரிய விரிவான அமைப்பு என்பதால் மாநிலங்களுக்கு அந்த உரிமைகள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அந்த உரிமைகள் வழங்கப்படுகிறது. அப்ப அந்த மாநிலத்திலே வக்ஃப் வாரியங்கள் அமைக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம், கேரளா வக்ஃப் வாரியம், கர்நாடக வக்ஃப் வாரியம், யூபி வக்ஃப் வாரியம் என்று மாநில வாரியாக வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட்டது. அப்ப இந்த வக்ஃப் வாரியம் எங்க யாருடைய கையில் இருக்கும் என்று சொன்னால் அரசு கையில் தான் இருக்குது, தனியார் கையில் ஒன்றும் இருக்க இல்லை. சிறுபான்மை நலத்துறைக்கு கீழே அந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த வக்ஃப் வாரியம் வருது. எப்படி கோயில் அறங்காவல் துறை அதுக்கு கீழே வருகிறதோ அதே போல இந்த வக்ஃபும் அந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அறங்காவல் துறையை பொறுத்தவரை அதில் இருப்பவர்கள் யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்து அறநிலத்துறை என்று இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்துக்கள் தான் இருக்கணும், அதான் சரி, அதான் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இது எல்லாருக்கும் இந்த மாதிரி தனிச்சட்ட உரிமைகள் இருக்கிறது. பொது சட்ட உரிமை, தனிச்சட்ட உரிமை என்று இரண்டு வகையான சட்டங்கள் இருக்கிறது. பொது சட்ட உரிமை என்று சொன்னால் அது எல்லாருக்குமே அது சேரும். அது முஸ்லிம்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், ஏன் இறைவனையே ஏற்றுக்கொள்ளாத நாசிகர்களாக இருந்தாலும் அந்த பொது சட்டத்துக்குள்ள வருவாங்க. ஆனால் தனிச்சட்டம் என்பது அந்தந்த மதத்தை மார்க்கத்தை சார்ந்தது. இப்ப இது தனிச்சட்டத்தை சார்ந்தது. அறங்காவல் துறை, இந்து அறங்காவல் துறை தனிச்சட்டத்தை சார்ந்தது. எனவே அந்த அடிப்படையிலே இப்ப குற்றவியல் என்று எடுத்துக்கொண்டால் ஒருத்தன் தவறு செஞ்சுட்டா அதுக்கு என்ன தண்டனை இஸ்லாம் தனி சட்டத்தை சொல்லுது. அந்த சட்டத்தை இங்க அமல்படுத்த முடியுமா? முடியாது. திருடிட்டா என்ன செய்யணும்? கையை வெட்டணும். கையை வெட்ட முடியுமா? இந்த ஊர்ல கையை வெட்ட முடியுமா? முடியாது. அப்ப அது பொது சட்டத்துக்குள்ள இந்த நாட்டில் போயிடுச்சு. திருமணம் என்று வந்தால் அது தனிச்சட்டம், இஸ்லாமிய முறைப்படி தான் நடக்கணும். தப்தர் பதிவாக இருக்கட்டும், மஹல்லாவினுடைய பதிவாக இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தலாக் என்று சொல்லக்கூடிய விவாகரத்தும் தனி உரிமை சட்டம் தான். அது இதுல வந்து பொது சட்டம் வராது. பொது சட்டம்னு ஒன்று இருக்கும், அது இஸ்லாமத்தை என்ன செய்யாது,
முஸ்லீம்களுக்கு அந்த சட்டத்தை அமல் நடத்த முடியாது. அதே மாதிரி வாரிசு உரிமை என்று வரக்கூடிய அந்த சட்டமும் நமக்கு உரியது, நமக்கு உள்ளதான். அதில் மற்ற சட்டங்கள் பொது சட்டங்கள் வராது. இதெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதுதான். திருமணமாக இருக்கட்டும், வாரிசு உரிமையாக இருக்கட்டும், விவாகரத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் எதிலே வருகிறது என்றால் தனி உரிமை சட்டம். ஆனால் இப்போ எல்லாத்திலையுமே இந்த தனி உரிமை சட்டத்துக்குள்ள அரசு என்ன செய்கிறது? மூக்கை நுழைக்கிறது. எங்கேருந்து நுழைக்கிறது? அங்கிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. பாபரி மஸ்ஜிதிலிருந்து ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு முத்தலாக்கிலே தன்னுடைய மூக்கை நுழைத்தது. யூபியில் இருக்கக்கூடிய வாரணாசியில் இருக்கக்கூடிய ஞானவாபி மஸ்ஜிதினுடைய விஷயத்திலே தன்னுடைய மூக்கை நுழைத்தது. குடியுரிமையிலே நுழைத்தது. அதே மாதிரி காஷ்மீர் 370 சட்ட உரிமை என்று இருக்கிறது இல்லையா, அதிலே தலை என்ன செய்து நுழைத்தது. 370 சட்ட உரிமை என்று சொன்னால் அந்த காஷ்மீர் ஒரு அரசனுடைய கையில் இருந்தது. அதை இந்திய அரசுக்கு ஒப்படைக்கும் பொழுது சில விதிமுறைகளுடைய அடிப்படையில் அது தனி வரலாறு. இந்திய அரசுக்கு அந்த காஷ்மீரை ஒப்படைக்கும் பொழுது அந்த அரசன் சில விதிகளை விதித்தான். அதன் அடிப்படையிலே நிதித்துறையாக இருப்பது, பாதுகாப்பு துறையாக இருப்பது, வெளியுறவுத்துறையாக இருப்பது, தகவல் தொடர்பு, இந்த 4ம் மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். மற்றவைகளை எல்லாம் ஒன்றிய அரசு என்ன செய்யக்கூடாது? நுழைக்கக்கூடாது. அது இந்த அரசே, மாநில அரசே, காஷ்மீர் மாநில அரசே தீர்மானிக்கலாம். கிட்டத்தட்ட சுயாட்சி மாதிரி. இது அவங்க என்ன செஞ்சாங்க? 370 இந்த சட்ட உரிமையை இது பறித்தது. இப்படி முஸ்லீம்களுக்கு எங்கெல்லாம் சங்கடங்களையும் தங்கடங்களையும் தர வேண்டுமோ அது அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய கொள்கை அடிப்படையே அதுதான். இந்த நாட்டில் இந்துத்துவா இருக்கணும், வேறு மதத்தவர்கள் இருக்கக்கூடாது, அதுவும் உயர் ஜாதி இந்துக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கீழ் ஜாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சேவை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காகத்தான் இந்த சட்டத்திட்டங்களை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்போ இந்த துறை என்று எடுத்துக்கொண்டால் இது அரசுக்கு உட்பட்ட துறை தான். இதில் ஒரு சேர்மனை நியமிக்கிறது யார் என்று கேட்டால் அரசு தான் நியமிக்கிறது. வேறு யார் உறுப்பினர்களாக இருக்க முடியும்? 2 எம்பிக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க முடியும். 2 எம்எல்ஏக்கள், சட்டசபை அந்தந்த மாநிலத்திலே உள்ள 2 சட்டசபை உறுப்பினர்கள் இருக்க முடியும். பொது ஆர்வலர்கள் என்று கருதப்படக்கூடிய, சமூக ஆர்வலர்கள் என்று கருதப்படக்கூடிய 2 பேர் இருக்க முடியும். பள்ளிகளினுடைய முத்தவள்ளிகளாக, இப்போ நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான பள்ளி இருக்குது, மொத்தத்திலிருந்து 2 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. ஆக ஒரு சேர்மன், 2 எம்பி, 2 எம்எல்ஏ, 2 சமூக ஆர்வலர், 2 முத்தவள்ளிகள், இந்த 9 பேர் தான் அதனுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஆனால் ஷர்த் என்ன? இந்த 9 பேர் முஸ்லிம்களாக இருக்கணும். அதான நியாயம். இந்த நியாயத்தை உடைக்கக்கூடியதாக இந்த மசோதா அமைகிறது என்பதால் தான் முஸ்லிம்கள் இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறார்கள். பொது உரிமை சட்டத்தில் போய் நம்ம தலையிட இல்லை. எங்களுக்கு நீங்கள் தண்டனை குற்றவியல் சட்டத்திலே இஸ்லாத்தினுடைய சட்டத்தை அமல்படுத்தணும்னு யாராவது நம்ம கேட்குறோமா? திருடினா கையை வெட்டணும்னு சொல்கிறோமா? மது அருந்தினால் சாட்டை எடை கொடுக்கணும்னு சொல்கிறோமா? விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லால் எறிந்து கொள்ளணும்னு நம்ம சொல்கிறோமா? அதெல்லாம் இஸ்லாமிய சட்டமா இல்லையா? ஆக இந்த நாட்டினுடைய இறைமையை, பாதுகாப்பை கருதி எல்லா விஷயங்களிலும் முஸ்லீம்கள் ஒத்துப்போகிறார்கள். ஆனால் அவர்களை எப்படியாவது கோபப்படுத்தி, வேகப்படுத்தி ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒன்றிய அரசு மிக மட்ட ரகமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு அரசு ஊழியராக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அரசு ஊழியராக போகும்போது அரசு என்ன சட்டம் போடுதோ அதை தானே கேட்கணும். அரசு பொது உடைமை சட்டத்திலும் கூட சீக்கியர்களுக்கு ஒரு உரிமை வழங்கி இருக்கிறது இந்த அரசு. இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள், இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் எப்படின்னு சொன்னா, ஒரு சீக்கியராக இருக்கக்கூடியவர் அரசு ஊழியராக இருப்பாரையானால், அரசு அதிகாரிகளாக இருப்பாரையானால், அவர் டர்பன் அணிந்து கொண்டு என்ன செய்யலாம்? அவருடைய
அந்த யூனிஃபார்மை அணிந்து கொண்டு அந்த பணியை செய்ய முடியும் என்பதை அங்கீகரிக்கிறது சட்டம், பொது உரிமையிலேயே கூட. அப்ப இவ்வளவு அழகான அருமையான ஒரு சட்ட திட்டங்களை முந்தைய காலத்தில் உள்ளவர்கள் இந்த இந்தியாவில் ஏற்படுத்தி தந்திருக்கும் பொழுது அந்த சட்டங்களை எல்லாம் உடைத்து சிதைத்து சின்ன பின்னமாக்கி இந்த சமூகத்தை பிரிவுபடுத்தி பார்ப்பதிலே இந்த அரசு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, சில பெருமக்கள் நாதாக்கள் சொல்வதற்கு நாம் கேட்டிருக்கிறோம், இனி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்த ஒன்றிய அரசு நிச்சயமாக வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. அவ்வளவு எல்லாருக்கும் தெரியுது. பல மீடியாக்களும் கூட அதை மறைச்சு என்ன செய்யுது, பேசுதுன்னு சொன்னா வேற வழியில் ஒன்று மீடியாக்களை மூடிடணும், நடத்த முடியாது. நீ நடத்துறதா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். இப்படி அச்சுறுத்தலில் தான் மீடியாக்கள் மாத்திரமல்ல நீதிமன்றங்களும் இருக்கிறது என்பது வேதனையானது. ஒரு நாட்டின் குடிமகனினுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தானே. அப்படிப்பட்ட அந்த நீதிமன்றத்தின் மீதே கூட நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவிற்கு இந்த சட்டங்கள் இருக்கிறது. சரி, இவங்க சொல்லக்கூடிய ஏன் நாங்கள் வக்ஃப் சட்டங்களிலே திருத்தம் கொண்டு வருகிறோம் என்று சொல்லும் பொழுது அதிலே நிறைய ஊழல் இருக்கிறது, நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது இருக்கிறதான்னு கேட்டால் நாமும் அதை நம்புகிறோம். சரிதான், உண்மைதான், அதில் ஊழல் இருக்கு. முழு இந்தியாவிலையும் சொல்கிறேன், அதில் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக்கிரமிப்பும் ஊழல்கள் சட்ட மீறல்கள் இவைகள் எல்லாம் அதில் இருக்கிறது என்றால் இருக்கிறதா என்ன செய்யணும்? அந்த சட்ட மீறல்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், அதைத்தானே செய்யணும். அதற்காக நீங்க வேற மாதிரி சட்டத்தையே மாத்துவீங்களா? இப்ப சமீபத்தில் ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கட்டு 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 கட்டாக நோட்டுகள், பணம் 500 ரூபாய் கட்டு. இது அவ்வளோத்தையும் வச்சு என்னதான் செய்ய போறோம் தெரியல. ஒரு நீதிபதி, அப்ப இந்த நீதிபதி தவறு செய்தார் என்பதற்காக நீதித்துறையினுடைய சட்டங்களை மாற்ற முடியுமா? நீதிபதியை தண்டிக்க வேண்டும். அவருடைய குற்றத்துக்கு, அவர் செய்த குற்றத்திற்காக அவர் என்ன நடந்திருக்கிறார் என்பதை விசாரித்து அதற்கான தண்டனையை தான் வழங்க வேண்டுமே தவிர நீதித்துறையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இதே போலதான் வக்ஃபினுடைய அமைப்பில் யாராவது தவறு செய்திருந்தால், ஆக்கிரமிப்பு செய்திருந்தால், ஊழல் செய்திருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படணும், அதை மீட்டி எடுக்கணும். சரி, வக்ஃபிலே மட்டும்தான் இந்த அடந்தேரர்கள் இருக்கிறதா, சட்ட மீறல்கள் இருக்கிறதா என்று கேட்டால் எல்லா துறையிலும் இருக்கு. எந்த துறையில இல்லை? ஊழல் இல்லாத துறை இந்த துறை என்று ஏதாவது ஒன்றிய அரசு சொல்ல முடியுமா? அல்லது மத்திய மாநில அரசு சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்று காசு கொடுக்காம எதுவும் நடக்காது. சரி, இந்த வக்ஃப் வாரியத்தில் இருந்து ஒரு விஷயத்தை அவங்க வாபஸ் வாங்குறாங்க. அந்த பொறுப்பை வாங்கி யார் கையில் கொடுக்குறாங்க? கலெக்டர் கையில் கொடுக்குறாங்க. அப்ப கலெக்டர் கையில், ஒரு மாவட்டத்தினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய கலெக்டருடைய கையில், கலெக்டர் ஆபீஸ்க்கு அது போகுது. அங்க ஊழல் இல்லையா? அங்க காசு கொடுக்காம எல்லாம் நடந்துருமா? அவங்க பழக்கிட்டாங்க, நாம பழகிட்டோம், அப்படித்தானே இருக்கு. எது காசு தள்ளாம ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவினுடைய அரசு துறைகள் அமைந்து போனது, எல்லா துறையும். ஆகவே எங்கே தவறு இருக்கிறதோ அதை மாற்றி அமைக்க வேண்டுமே தவிர அது அல்லாமல் துறையையே மாற்றி அமைப்பது என்பது அது மிக தவறானது என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லுவோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 1998ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதிலே வக்ஃப் சொத்தை விற்பதற்கோ வாங்குவதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறது. இதுதான் இஸ்லாமிய சட்டம், ஷரியாவினுடைய சட்டம் அதுதான். ஆனா இப்ப கொண்டு வரக்கூடிய இந்த திருத்த மசோதாவின் மூலமாக அதை அரசே கையகப்படுத்தி கொள்ள முடியும். அரசினுடைய துறைக்கு கீழே அது இருக்குமே தவிர அது அரசுக்கு சொந்தமானது அல்ல. அறநிலைத்துறை கோயில்களிலே இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கிறது இல்லையா, இதெல்லாம் அரசுக்கு சொந்தமானதா? இல்ல, அந்தந்த கோயில்களுக்கு சொந்தமானது. அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அறநிலைத்துறைக்கு உள்ளது.
இதே போன்றுதான் பள்ளிகளுக்கு உள்ளதோ, பொது சொத்தாக மதரசாக்களுக்கு உள்ளதோ, தர்காக்களுக்கு உள்ளதோ, இப்படி எக்கச்சக்கமான விருந்து அமைப்புகள் இருக்கிறது. பயனாளிகளுக்கான, பயணம் செய்யக்கூடியவர்களுக்கான சத்திரங்கள் இருக்கிறது. பல மாநிலங்களில் அதெல்லாம் இருக்கு. இவைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் எல்லாம் அவைகளுக்கு உள்ளது தான், அரசுக்கு உள்ளது அல்ல. அரசு அதிலிருந்து பலன் பெற முடியாது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் தவறு செஞ்சிருக்கிறாங்க. அந்த தவறிலிருந்து அந்த பொருள்களை எல்லாம் மீட்டி எடுக்கணும் என்பதுதான். இப்ப பொதுவாக மத்திய சிறுபான்மை அமைச்சகத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையிலே 8.7 லட்சம் சொத்துக்கள் இருப்பதாகவும் அது 9.4 லட்சம் ஏக்கர் நிலத்தில் இருப்பதாகவும் அது வெளியிட்டிருக்கிறது. ஒரு பெரிய சொத்து தான் அது, இந்தியா முழுவதும். இதை எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், இவர்களுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 102 கோடி லட்சம். 102 லட்சம் கோடி. ஒரு பெரிய 102 லட்சம் கோடினா என்ன கணக்கு? அப்ப அவ்வளவு ஒரு ஏறக்குறைய கூடுதலாக இருக்கலாம். இதை எப்படி கணக்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம், இந்தியாவினுடைய ரயில்வே, இதற்கு அடுத்தபடியாக வக்ஃபுனுடைய சொத்து தான் அதிகம் அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை, அது தவறு. கோயில்கள், இந்த அறநிலைத்துறை இருக்கிறது அல்லவா, இது எல்லா அறநிலைத்துறைகளும் ஒன்றாக சேர்த்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. சமீப காலத்தில் கேரளாவிலே ஒரு கோயிலினுடைய சுரங்கம் திறக்கப்பட்டு அதிலே இருந்த தங்கங்களையும் தங்க காசுகளையும் பார்த்து அதிர்ந்து போனது அரசு. ஒரு கோயிலேயே பல 1000 கோடி இருந்தது. இதே மாதிரி இந்தியா முழுவதும் பார்த்தால் இந்த வக்ஃப் வாரியத்திற்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறதோ, என்ன மதிப்பீடு இருக்கிறதோ, அதை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். நாம் அதை ஒன்றும் பொறாமையாக பார்க்க இல்லை. அது அவங்களுக்கு உரியது. எங்களுக்கு உரியது எங்களுக்கு தாங்க. எங்களில் யாராவது தவறு செய்தால் அந்த வக்ஃப் வாரியத்திற்கு உரிமை கொடுத்து அதை தண்டிக்க செய்யுங்க, அதை மீட்டி எடுக்க வேண்டும் என்பதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புதிய திருத்த சட்டத்தின் வழியாக இந்த வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை மற்றவர்கள் பெறாங்க, மாற்று மதத்தவர்களுக்கு கொடுத்துடுறாங்க. ஆனா அறநிலைத்துறைக்குள்ள முஸ்லிம்கள் வரக்கூடாது. இது எந்த விதத்தில் நியாயம்ங்கிறத நீங்க பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய அதிகாரம் பிடுங்கப்பட்டணும், பல்லு பிடுங்கிற மாதிரி. வக்ஃப் வாரியத்துக்கு அதிகாரம் இல்லை, டம்மியாக இருக்கும். கலெக்டர் அலுவலகம் தான் அதை இயக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்துடும். மூணாவது ஒரு விஷயம், ஆபத்தான, மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் அதில் இருக்கிறது. அவங்க குறிப்பிடுறாங்க, சட்ட வல்லுநர்கள், இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள், அதே மாதிரி நம் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது என்று பேசக்கூடிய சகோதர மதத்தை சார்ந்த லாயர்கள் சொல்லும் பொழுது, இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி இது செல்லும். யார் யார் வக்ஃப் சொத்தை அபகரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சொத்து போய் சேர்ந்துடும். இதுதான் அவங்களுடைய திட்டம். ஏன்னா அவங்களுக்கு சாதகமான சில மாபெரும் தொழில் அதிபர்கள் வக்ஃப் சொத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வீடுகள், அவங்களுடைய கடைகள், அவங்களுடைய தொழிற்சாலைகள் எல்லாம் வக்ஃப் சொத்துல இருக்கு. இதை பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்கள பாதுகாக்கணும் என்பதற்காக தான் இந்த சட்டம். நாட்டை பாதுகாக்கணுங்கிறது இல்லை, தங்களுக்கு வேண்டியவர்களை பாதுகாக்கிறதுக்கு யாரை வேண்டுமானாலும் இந்த ஒன்றிய அரசு குர்பான் கொடுக்கும். எனவே இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு, நம்முடைய ஆபாக்கள் நமக்கு வழங்கிய அந்த சொத்துக்களை அரசு தன்வயப்படுத்த முயலுகிறது. தனக்கு சாதகமானவர்களுடைய கையிலே கொடுப்பதற்கு அது பார்க்கிறது. இதான் அடிப்படை. இதனால் தான் நாம் எதிர்க்கிறோம். சரி, வரலாற்று அடிப்படையிலே ஒரு தகவலை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். முதலாவதாக ஷரியா இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது முதலாவது வக்ஃப் செய்தது யார் என்று பார்த்தால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முதல் வாக்கிஃப். எப்படின்னு கேட்டால், உஹது போர் நடந்த பொழுது முஹைரீக் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர், முஹைரீக் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர், அவர் யூதர்கிட்ட சனிக்கிழமை தான் அந்த சண்டை நடக்கிற சண்டை சனிக்கிழமை நடக்குது. அப்ப யூதர்கள்ட்ட வர்றார், யூதர்களே நாம் எல்லாரும் விளங்கி இருக்கிறோம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் பேர் சொல்றார், இப்படியே சொல்றார், அவங்க அல்லாஹ்வின் திருத்தூதர் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம அவங்களை ஏத்துக்கிட இல்லை.
இப்ப அவங்கள கொல்லுவதற்கு, அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தை வீழ்த்துவதற்கு அவங்களும் வேதக்காரர்கள் தானே, நாமும் வேதக்காரர்கள் தானே. நாமும் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மூசாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவங்களும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதையில் நாம எல்லாரும் ஒண்ணல்லவா? ஆகவே முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் எல்லாம் உதவியாக போகணும், வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். அந்த யூதர் கூப்பிடுறார், முஹைரீக் என்று சொல்லக்கூடிய யூதர். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை, ஏன்னா அவங்களுக்கு சனிக்கிழமை விடுமுறை நாள். நமக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை நாள் மாதிரி அவங்களுக்கு சனிக்கிழமை விடுமுறை நாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைலாம் விடுமுறை நாள்லாம் இல்லை, முடிஞ்சு போச்சு அதெல்லாம். அப்போ அவங்க இன்னைக்கு சனிக்கிழமை நாங்கள் யுத்தம் புரிய மாட்டோம். அப்போ இந்த முஹைரீக்கு சொன்னார், லா சபுத்த லக்கும், உங்களுக்கு இனிமேல் சனிக்கிழமையே வராதுடா, நீங்கள் நாசமாக போங்க, நீங்கள் என்னான்னு தொலைஞ்சு போங்க அப்படியே சொல்கிறார். சொல்லிட்டு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பேன். அவர் பெரிய சொத்துக்காரர், பல தோட்டங்கள், அவருக்கு 7 தோட்டங்கள் இருந்தது. அவர் போகும்போது தன்னுடைய நண்பர்களை, தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்து சொன்னார், இந்த யுத்தத்தில் நான் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக நின்று போராடுவேன். ஒருவேளை அந்த யுத்தத்தில் நான் இறந்து விட்டால், மௌத்தாகி விட்டால், ஷஹீதாகி விட்டால், என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான், எல்லாம் அவங்க கையில் கொடுத்துடணும். அவங்களுக்கு நான் ஹதியா கொடுத்துட்டேன், அது அவங்களுக்கு உரியது என்று அவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு போனார். அந்த யுத்தத்தில் அவர் ஷஹீத் ஆயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹைரிக் ஹைரு யஹூத், யகூதிகளிலே மிக சிறந்த மனிதர் முஹைரிக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொத்துக்கள் அத்தனை இங்கே வந்து சேர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து ஒரு நயா பைசா எடுக்க, அவங்களுக்கு உரியது தானே, அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம், அவங்களுக்கு ஹதியா வந்தது, ஹிபத்தாக அன்பளிப்பாக வந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள், அனைத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, அம்வாலஹு அவுகாஃபன் பில் மதீனத்தில் இல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய பேரில் மதீனாவாசிகளுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்ஃப் செஞ்சிட்டாங்க. இதான் முதல் வக்ஃப். சஹாபிகளிலே முதலாவது வக்ஃப் செய்தது யார் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ரொம்ப விவரமாக வக்ஃப் செய்கிறாங்க. ஹைபர் யுத்தம் நடந்த போது அந்த ஹைபர் யுத்தத்திலே அவர்களுக்கான ஒரு மாபெரும் நிலம், அழகான நிலம் கிடைக்கிறது. முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு நிலம் கிடைக்குது. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அஸபது மாலம் லம் யுஸிபு மாலன் கத்த அன்ஃபுஸமின், இத மாதிரி ஒரு சொத்தை நான் இதுவரைக்கும் பெற்றதே இல்லை நாயகமே. அப்படி ஒரு அழகான, அருமையான, செழிப்பான, செழுமையான ஒரு அருமையான பகுதி எனக்கு கிடைச்சிருக்கு, நிலபலன்கள், தோட்டம் துறவுகள் எனக்கு கிடைச்சிருக்குது, பெரிய இடமா இருக்கு, நான் இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நான் எனக்காக உபயோகிக்க விரும்ப இல்லை நாயகமே, நான் என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் வக்ஃப் செய்கிறண்டா செய்யுங்க, அதை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் அதை வந்து அறப்பணிகளை நீங்கள் செய்யலாம் என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சட்டத்தை எழுதுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்பவே எழுதிக்கிறாங்க, லா யுபாஉ அஸ்லுஹா வலா யூஹபு வலா யூரசு, இந்த தோட்டத்தை, இந்த நிலத்தை விற்கக்கூடாது, விற்கப்பட முடியாது, அன்பளிப்பு செய்ய முடியாது, இதுக்கு என்னுடைய வாரிசுக்காரர்கள் வாரிசாகவும் வர முடியாது, மாறாக இதில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம், இதில் வரக்கூடிய வருவாய்கள் எல்லாம் ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும், என்னுடைய உறவுகளிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும், என்னுடைய உறவுகளை அவங்களோட தானே அப்படி செய்யலாம். நான் பொது தனி சட்டம் நம்ம சொன்னோம், வக்ஃப் உண்டு. அப்போ என் குறவிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும், அடிமைகளை விடுதலை செய்வதற்கும், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய பாதையில் நடைபெறக்கூடிய அறப்பணிகளுக்கும், விருந்தாளிகளுக்கும், வழிப்போக்கர்களுக்கும் இதை என்ன செய்யலாம், செலவு செய்யலாம். இதை நிர்வகிக்கக்கூடியவர் என்ன செஞ்சுக்கிடலாம், இதிலிருந்து அவர் என்ன மாரூஃப் சரியான அளவு எடுத்துக்கிடலாம். இப்போ அவருக்கு அதை நிர்வகிக்கிறாரு, அந்த நிர்வகிக்க ஒரு சம்பளம் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். பைத்துல் மால் இருக்கிறது, பைத்துல் மாலை நிர்வகிக்கக்கூடியவர் இருக்கிறாரு, பணி செய்கிறாரு, வேலை செய்கிறாரு, அவருக்கு சம்பளம் கொடுக்கலாமா, பைத்துல் மாலிலேருந்து என்ன செய்யலாம், ஜக்காத் பணத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த வக்ஃப் பணத்தை என்ன செய்யலாம், நிர்வாகிகளுக்கு கொடுக்க முடியும். நிர்வாகிகளுக்கு மாத்திரமல்லாமல் நிர்வாகிகளுடைய நண்பர்கள் ஒரு சில சமயம் அந்த இடத்துக்கு வர்றாங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாம், உணவு கொடுக்கலாம். அங்கேயே தங்க வச்சுலாம் கொடுத்து கொடுக்கறது இல்லை, அங்கே வர்றாரு, நண்பர் அவரை பார்க்க வர்றாரு, உறவுகள் யாராவது பார்க்க வர்றாங்க, அதுலேயும் சாப்பிட்டு கிடலாமா, சாப்பிடலாம், ஒரு டீ குடிக்கலாம். இப்போ நம்ம மதரசா நடத்துகிறோம், மதரசாவுடைய ஆஃபீஸுக்கு என்ன செய்கிறாரு, அதில் பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிவாசலை பார்க்கறதுக்கு சில பேர் வர்றாங்க. அப்போ அந்த டைமில் என்ன செய்கிறோம், சரி டீ வாங்கி கொடுக்குறோம், இது பள்ளிவாசல் பணத்திலிருந்து கொடுக்கலாமா, கொடுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரும் செலவாக இருக்காது, இந்த மாதிரி செலவுகளை செய்யலாம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அப்பமே எழுதி வச்சாங்க. ஆக முதல் வக்ஃபை செய்தது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளிலே முதல் வக்ஃபை செய்து
அதற்கான சட்டதிட்டங்களை வரையறுத்து எழுதியது என்றால் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த சட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும். அருமையான பெருமக்களே, ஒரு அழகான இபாதத் அது. இப்போ அந்த இபாதத்து பொதுவாக நம்ம மக்கள் இடத்துல, யார் இடத்துல இது இருக்கணும்னா செல்வந்தர்கள் இடத்துல இது இருக்கணும். அவங்களுடைய இந்த துனியாவினுடைய வாழ்க்கைக்கு பிறகும் கூட அது மகத்தான பாக்கியத்தை தரும் இல்லையா? இப்போ இன்றைய ஒன்றிய அரசு நடந்து கொள்ளக்கூடிய முறை முஸ்லீம்களுக்கு எதிரான அமைப்பு என்று சொல்வதை விட ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எதிரானது. இதை அவர்கள் செயல்படுத்த துவங்கி விடுவார்களே ஆனால் அடுத்த அறநிலைத்துறையில் அவங்க கை வைப்பாங்க. கிறித்தவர்களுக்கு என்று தனிச்சட்டம் இருக்கிறது, சீக்கியர்களுக்கு என்று இருக்கிறது, அதெல்லாம் அவங்க சேருவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கொள்கையில், ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையில் இருக்கிறது. எனவே இதை நாம் கண்ணும் கருத்துமாக உணர்ந்து நாம் ஒன்றுபட்டு இதை எதிர்த்து இந்த முஸ்லீம்கள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ்வதற்கு நாமும் ஒரு துணையாக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாத்து அருள்பாலிப்பானாக, ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தருள்பாலிப்பானாக. சத்தியத்தின் வழியிலே நின்று வாழ்வதற்கும் வளர்வதற்கும் அதிலே மரணிப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.